என் பேர் லிங்கேஸ்வர மாதிரி திருப்பூர் தெற்கு மாவட்ட சமூக ஊடக பிரிவு மாவட்ட அமைப்பாளராக இருக்கேன். எங்க அண்ணன் பாரதிக்கன் மாநில சமூக ஊடக பிரிவு குழு ஒருங்கிணைப்பாளராக இருக்கான். இன்றைக்கு எங்க நீலாங்கல்ல இருந்து நாங்க கட்சி மீட்டிங்காக போயிட்டு இருக்கோம். போலீஸ்காரங்க என்னை தாக்கி சட்டையில கிழிச்சி என் போனை கைப்பற்றிட்டு எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. கேட்டா ஸ்டேஷன் வந்து பேசிக்கோ, ஸ்டேஷன் பேசணும்னு சொல்றாங்க. அது ஸ்டேஷன் அரசு வாரண்ட் கேட்ட வாரண்ட் தர மாட்டாங்க. இது பொதுமக்களும் நம்ம கட்சி ஆதரவாளரும் மூலூர் ஸ்டேஷனுக்கு கூறுமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். இது காவல்துறை கையாளர் பண்றாங்க. சட்டையை தாக்கி காயத்தை உருவாக்கிட்டாங்க. கேட்டா போன் வர கைப்பற்றி கேட்டா அரெஸ்ட் பண்றேன், எஃப்ஐஆர் போட்டுருவேன் மிரட்டுறாங்க. எஃப்ஐஆர் போடலாம் சொல்லிட்டு தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் எல்லாம் ஆதரவிக்கணும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா பொதுமக்களுக்கும் மாற்றுக் கட்சிகளும் எதிர்கட்சிகளும் யாரும் ரோட்ல நடமாட முடியாது. எல்லாரும் ஆதரவு தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் 3 சேர்த்து வந்துருங்க. இப்போ வந்துருங்க. லிங்கேஸ்வர மாருதி, பாரதிய ஜனதா கட்சி திருப்பூர் தெற்கு மாவட்ட சமூக ஊடக பிரிவு மாவட்ட தலைவராக இருக்கேன். 17/1/2026 சனிக்கிழமை அன்னைக்கு மதியானம் 12:45 நானும் என் அண்ணன் மாநில இளைஞரணி சமூக ஊடக குழு மாநில உறுப்பினராக இருக்காரு. ஆனால் அவரும் கார்ல வளையங்கால வலசை நோக்கி கட்சி மீட்டிங்காக போயிட்டு இருக்கோம். எங்கள் டோட்டல் 6 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு கருப்பு கலர் கார் TN 14 இப்போ நல்ல ஆல்பபெட்டிக் வந்து துணி போட்டு மறைச்சிருந்தாங்க. மறைச்சிட்டு 9000 நம்பர் போட்டுருந்துச்சு. எதில் இருந்துச்சு நான் குறுக்க வந்து போட்டுட்டாங்க. நானும் எடுப்பாங்கன்னு போது எடுக்கல. சரி நானும் வெயிட் பண்ணி பார்த்தோம். சரி இறங்கி பார்க்கலாம்னு இறங்கி பார்க்குறோம். திடீர்னு ஒரு 6 பேர் குண்டாஸ் மாதிரி லுங்கி வெட்டி கட்டிக்கிட்டு முடி நடியை வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு ட்ராக் பண்ணி போட்டுக்கிட்டு திடீர்னு காருக்குள்ள எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையே எங்கள் அண்ணனையே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சு ஃபோனை பிடிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்து ஃபோனை பிடுங்கினாங்க. அடுத்து இன்னொன்று ஃபோனை பிடுங்கலாம் விடல, கழுத்து பிடிச்சி நிறைக்கிறாங்க. கேட்டால் வாய் வாரத்தில் கூட நாங்கள் போலீஸ்னு வாய் வாரத்தில் கூட சொல்கிறாங்க தவிர அவங்க போலீஸ் மாதிரி எனக்கு தெரியல. லுங்கி வெட்டி கட்டிக்கிட்டு யாரும் போலீஸ் மாதிரி தெரியல எனக்கு. அதுக்கப்புறமா அவனை விடுன்னு சொல்லி என்னையும் அடிக்கிறாங்க, அவனையும் அடிக்கிறாங்க. அவனை விட்டு இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னை கீழே தள்ளிட்டு அவனை தர இழுத்துட்டு போறாங்க. தர இழுத்து போட்டு அவனுக்கு காயம் ஆயிருக்குது. எனக்கு இங்கே ஷோல்டர்ல அடிபட்டு இங்கே கையில காலில் ஃபுல்லாக காயம் ஆயிருக்குது. சரி நான் திரும்பி காருக்குள்ளே ஏறி எங்கள் அண்ணனை பிடிக்கலான்னு போறேன். அவங்க காருக்குள்ள ஊருக்குள்ள 2 பேர் பார்த்து கார் மேலே ஏற்ற மாதிரி போயிட்டு தள்ளு போயிட்டாங்க. கேட்டால் 3 ஸ்டேஷன் வந்து பார்த்தோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 3 ஸ்டேஷன் போய் பார்த்தா அப்படி யாருமே வர கிடையாது. யார் உங்களை வந்து கூட்டிட்டு போனான்னு எங்களை கேட்குறாங்க. நம்ம என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அங்கே கூட சரியான தகவல் கிடையாது. இது வரைக்கும் என்னைய அதுக்கப்புறமா எனக்கு கை அடிபட்டதுனால நான் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகிட்டேன்.